இன்று உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற தீர்ப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு, லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய ஆளுநர் அவர் ஆட்சி அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட நாள் முதல் அவருடைய பணிகளை செய்வதற்கு மாறாக தமிழ்நாடு அரசு என்னென்ன சட்டங்கள் மக்களுடைய நலனுக்காக நிறைவேற்றுகிறதோ அதற்கெல்லாம் முட்டுக்கட்டை போடுகிற வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறார். அதை பலமுறை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கண்டித்தும் நேரில் சந்தித்து கேட்ட பிறகும் அவர் உரிய பதில் சொல்லாத காரணத்தினால் தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடி இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பான இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதாவது அரசியல் சட்டத்தின் மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஆளுநர் அவர்கள் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்க வேண்டும். அரசியல் சட்டப்படி தமிழ்நாடு எந்த ஒரு அரசு நிறைவேற்றுகிற சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற சட்டங்களுக்கு கவர்னர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அப்படி அளிக்காவிட்டால் அவர் அவருடைய கடமையிலிருந்து தவறுகிறார் என்ற அர்த்தம். அது மிகப்பெரிய குற்றம் என்றே சொல்லியிருக்கிறார்கள். ஆக அது மட்டுமல்ல, ஏற்கனவே கிடப்பில் வைத்திருந்த அந்த 10 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாகவே கருத வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இது போன்ற ஒரு தீர்ப்பு இதுவரை உச்சநீதிமன்றத்தில் வந்தது கிடையாது. எப்படி 356 பயன்படுத்தி மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் தனக்கு வேண்டாத மாநில அரசுகளை எல்லாம் இஷ்டத்துக்கு கலைத்தார்களோ, உதாரணத்திற்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பெரும்பான்மையோடு இருந்த தமிழகத்தினுடைய ஆட்சி, கலைஞர் தலைமையிலான ஆட்சியை கவர்னரே அதற்கு ஒப்புதல் அளிக்காத போது அதர்வைஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கட்ராமன் ஆட்சியை 89 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை, மிகப்பெரிய மெஜாரிட்டியோடு இருந்த ஆட்சியை கவர்னரே சர்டிபிகேட் செய்த ஒரு ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தார்கள். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக எஸ்ஆர் பொம்மையினுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த பிறகு அதற்கு பிறகுதான் இந்த அட்டகாசங்கள் இந்தியாவில் நிறுத்தப்பட்டது. அதேபோல இன்றைக்கு இந்த தீர்ப்பு ஆளுநர்கள் பாஜக அல்லாத மாநிலத்திலே எல்லாம் பாஜக தன்னுடைய ஆட்சி நடப்பதைப் போல ஒரு கவர்னர்களை நியமித்து ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்ததற்கு உச்சநீதிமன்றம் ஒரு சரியான சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறது. இதை பார்த்த பிறகாவது இனிமேல் அப்படிப்பட்ட காரியங்களிலே பாஜக அல்லாத மாநிலங்கள் மட்டும் எந்த கவர்னரும் செயல்படக்கூடாது என்பதை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆகவே இதை பார்த்த பிறகாவது தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ரவி அவர் இங்கே வந்ததே RSS அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு தான். முயன்று பார்த்தார், கரணமடித்து பார்த்தார். அவரால் தமிழ்நாட்டிலே எதை செய்ய முடியாத காரணத்தினால் அவரை தொடர்ந்து இங்கே அவர் பதவி காலம் முடிந்த பிறகும் 6 மாத காலமாக நீடித்து கொண்டிருக்கிறார். இந்த தீர்ப்புக்கு பிறகாவது அவர், பழமொழி சொல்வார்கள், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் என்று. உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு சொன்னதற்கு பிறகு அவராகவே ராஜினாமா செய்துவிட்டு போவது நல்லது. இல்லை என்றாலும் உச்சநீதிமன்றம் சென்னை ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை மதித்து இந்த ஆளுநரை நீக்குவதுதான் உச்சநீதிமன்றத்தை மதித்ததற்கு அர்த்தம். இல்லை என்றால் ஒன்றிய அரசும் உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கிறது என்ற நிலைக்கு போய்விடும். ஆகவே இந்த மகத்தான தீர்ப்பை தந்த உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக மக்கள் என்றும் கடமைப்பட்டிருப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.